இதில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. சிங்கள தலையெல்லாம் எழுதி 15,000 ரூபாய்க்கு அரக்க மனோகத்தி என்ன அது வலிக்கு விழாத வரைக்கும் நம்பி எப்படி கால் அப்படியே தண்ணி அழகான ஒரு இவ்வளோ பெரிய பழம் உண்டு. செட்டியா குறிச்சி தொண்ணூற்றி கடமை இருந்ததுக்கான வேற காணாமல் ஆக்கிறது கொண்டு வந்து விட்டுட்டு கள்ளக்குடிக்கு அவசரம் வந்தாங்க. அவ்வளோ மைண்ட் அதை வந்து உடைச்சு கொண்டு எங்கிட்ட ராணுவம் ஐங்கோட ஆமை சுடுறதுக்கான விஷவாதி, அதாவது பயங்கரவாதிகள் ஆமைக்காரங்கள் வராத வரைக்கும் சந்தோஷம். ஆமி கைப்பற்றி என்ன சொல்கிறேன் கும்பிட்டேன்னா அந்த மொத்த பிளானும் வேஸ்ட்டாக போயிட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய வெள்ளாங்குளம் பகுதியில் நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய பூநகரி பிரிவில் இருக்கிற நாகதேவல்துறை நாகசிவன்துறை அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடம் வந்து யுத்தத்துக்கு முன்பு ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது. ஆனால் யுத்தத்தோட அந்த இடமே வந்து விட்டுப்பொழுது அழிவடைஞ்ச நிலையில் இருக்குது. அங்கே வந்து நிறைய யுத்த வடுக்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கொண்டு அதிலிருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கௌதாரி முனை. அந்த கௌதாரி முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. அது ஒரு வித்தியாசமான பங்கர். நான் இது வரைக்கும் எந்த ஒரு காணொலியிலையும் பார்த்ததில்லை. அந்த ஒரு இடத்தை போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வழிகிட்டு இருக்கோம். நிறைய வரலாற்று சம்மந்தமான விஷயங்களை பார்க்கலாம். அதேமாதிரி நாங்கள் போகிற இடங்களும் வந்து அந்தளவுக்கு சளைச்சதில்லை. அழகுலேயும் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான இடமாக இருக்கும். நிறைய வந்து பாலைவனங்கள் மாதிரி இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து இந்த இடத்துல நிப்பாடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கணும். தாகத்துக்கு தண்ணீர், பசிக்கு உணவு, மற்றது நோய்க்கு மருந்து, இவை அனைத்துக்குமே மருந்து, இவை அனைத்துக்கும் நண்பன் காடு தான் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஒரு உண்மையான ஸ்லோகம். இப்போ இதிலிருந்து நாங்கள் மோட்டோவுக்குள்ளே வெளிக்கிடுவோம். என்று பார்த்திங்கன்னா இஞ்சால பக்கம் ஆமிக்காம், இஞ்சால பக்கம் ரோட் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு ஆக்கள் நடமாட்டம் இல்லை. இந்த இடத்துல நிற்கிறதே கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம்தான். இப்போ மோட்டோவுக்குள்ளே வெளிக்கிடுவோம். இதுலேருந்து நான் நிற்கிறேன் ஒரு 150 மீட்டர்லேயே ஆமிக்காம் இருக்குது. ஆனால் இதுக்குள்ள அந்த ஆமிக்காம் இருக்கிறதுக்கான நடமாட்டம் எதுவும் இல்லை. நான் வந்து நின்று கைது கொண்டிருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியாக்கள் உள்ள போயிட்டு வரிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருந்து 20, அங்கால ஒரு 20, எனக்கு தெரிஞ்ச ஒரு 55-56 கிலோமீட்டர் நாங்கள் போக வேண்டி இருக்கும். ஆங்குளம் டு வெள்ளாங்குளம் ரோட் வந்து இப்படித்தான். ரோட்டு போடுற காசில் களவெடுத்துட்டு ரோட்டை போட்டால் இப்படி தானே இருக்கும். இது வெள்ளாங்குளம் பகுதிக்குரிய ஆர்மி கேம்ப். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா முற்றுமுழுதான மரக்கரைகளை தான் வச்சு விற்று கொண்டிருக்கிறோம். இப்போ இராணுவத்துக்கு இலங்கையில் இதுதான் வேலை. வெள்ளாங்குளத்துலேருந்து பூநகரி போகிற ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். குறிப்பாக வந்து இது யாழ்ப்பாணம் மன்னார் ரோட் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே பாருங்கள் எப்படி இருந்து போயிடும். நான் இப்போ போய் கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முழங்காவில் பகுதிக்குரிய பிரதான நகர பகுதியில் தான் போய் கொண்டிருக்கிறேன். இதுலேருந்து இடது பக்கத்தால் போனோம் ஒன்றும் பார்க்குறதில்ல, அப்படியே கொண்டு வந்து விடுறது. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த ரோட்டில் லக்கில் தான் தெரியணும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூநகரிக்குரிய நகரப்பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடது பக்கத்தால் திரும்பினோம்னா நாங்கள் பூநகரி அந்த சங்குப்பட்டி பாலம் போய் யாழ்ப்பாணம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து வலது பக்கம் திரும்பினோம்னா இப்படியே பிறந்தன் போய் கிளிநொச்சி போகிற ரோட் தான் இந்த ரோட். இதில் பார்த்திங்கன்னா நாகதேவன் துறை வீதி அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதால் எத்தனை தடவை போயிருக்கோம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனித்ததில்லை. இதில் பாருங்கள், இதுக்குள்ள நிறைய வரலாற்று சம்மந்தமான நிறைய இடங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இஞ்சலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யுத்தத்தால் பாதிப்படைஞ்ச வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய வீடுகள் அப்படியே இடிவடைஞ்ச நிலையில் இருக்குது. அறிவொளி கலைக்கல்லூரி அப்படின்னு போட்டுக்கணும். இந்த வலது பக்கத்துலேயும் பாருங்கள் பழைய வீடுகள் அப்படியே இருக்குது. யுத்தத்துக்கு பிறகு இஞ்சால ஆக்களே இல்லை போல் இருக்குது. அதோட இஞ்சால இருக்கிற ரோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கான்கிரீட் ரோட்டாக தான் இருக்குது. இதுக்கு அங்கால எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியலை. இதில் போய்க்கில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பாருங்கள், நிறைய கன் எல்லாம் சுட்ட இதுகள் இருக்குது. கன் பாயிண்ட் இந்த காலத்தில் ஒரு முக்கியமான வீடாக இருந்திருக்கும் போல் இருக்குது. யாருக்காவது இதுகள் தொடர்பான வரலாறு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் ஏழுமான வரை இந்த ஊராக்கள் டேட்டாவை கேட்டு தெரிஞ்சு கொள்ள நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டக்கல்லி அலுவலகம் பூநகரி யுத்த காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ முற்றுமுழுது அழிவடைஞ்ச நிலையில் இருக்குது. இதில் தான் முடவை பைரவர் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கணும். அதில் சின்ன கோயில் ஒன்று இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கோயிலில் இந்த ஊருண்ட முக்கியமான ஒரு இடம் பாடசாலைகள் இருக்கிற கட்டட தொகுதிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் கிளிநொச்சி ஞானி மடம் ஆத்தாக்கா பாடசாலை அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த பெரிய ஸ்கூல் வந்து பூநகரி அதுக்குள்ள இருக்குது, பூநகரி மகாவித்தியாலயம். இதில் திக்க ரோட்டுகளும் போய்கொண்டு தான் இருக்குது. இதில் போய்க்குள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குது. உண்மையுமே ஒரு பாலடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காட்டுறன் உள்ள ஒன்று இதில் உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு இதுக்கு உள்ளே போகிறதுக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்க்கல தெரியும் ஒரு யுத்தம் நடந்த இடம். இதில் வந்து என்ன வேண்டும் ஆனாலும் இருக்கலாம். குறிப்பாக வந்து இந்த இடத்த காட்டுறதுக்கான நான் இந்த வீட்டை காட்டுறதுக்கான என்ன மெயின் எடுத்துகிறான்னு பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் பாருங்கள் கூடுதலாக குண்டு தொலைச்ச அடையாளங்களை
பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அந்த காலத்தில் இந்த இடங்களில் தான் வந்து கூடுதலான சண்டைகள் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இதுக்குள்ளாலேயும் போய் பார்ப்போம். பாருங்கள், அந்த காலத்தில் குசினி மற்றது கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இப்படியான வீடுகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கள தாளையெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். இங்கே எல்லாமே சிங்கள தாளை தான் எழுதி வச்சிருக்கணும். இதுலேயும் பாருங்கள் ஒரு ஓவியம் மட்டும் சிங்கள தாளை இருக்குது. இதில் வந்து இவன் எழுதியிருக்கணும் தமிழால், ஆனால் என்னோட விலங்கில் நண்பாண்டெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். அதோட இந்த ஆலயம் ஒரு ரூம் பகுதி. இப்படி நிறைய வீடுகளை வந்து இந்த ஒரு பகுதிக்குள்ள வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். உண்மையிலுமே வந்து என்னென்னு சொல்ல தெரியலை. இதெல்லாம் பாருங்கள் 1993 3/5 சிங்களத்தால் எழுதியிருக்கணும். அந்த காலப்பகுதியில் வந்து இது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்து இருந்திருக்கு போல இருக்குது. மேலுமே எங்களுக்கு தெரியாத நிறைய வரலாறுகள் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகள் அறிக்கைகளை வந்து நடந்திருக்கோம். அதில் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டுறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலசல கூடவும் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஊர் வந்து அந்த காலத்தில் செழிப்பாக இருந்தாலும் ஆனால் யுத்த கால பகுதியில் வந்து பெரிதுமே பாதிப்படைஞ்சிருக்கு. அது மட்டும் தாராளமாக தெரியுது. அதோட இந்த பைக்கில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை, 15,000 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டு இந்த பைக் ரெண்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஓடைக்குள்ளேயும் சரி, நான் ஓடைக்கில் காட்டுறேன், இதே 0 மீட்டர் தான் காட்டுது. ஏபிஎஸ் லைட் வந்து முதலே 10 தெரியல. இந்த மீட்டர் மாற்றிரண்டாலே கிட்டத்தட்ட 15,000 கிட்ட வேணும். நாங்கள் பார்க்க வந்தது இதில் என்ன சொல்லுவோம் 10ல் 1 தான் இது. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, இதில் இருந்து வெளிக்கிட்டேன். ஆனால் இங்கேருந்து பார்க்கல வந்து கடற்கரை தெரியுது. அதுக்கு பிறகு ஒரு சைட்டால் அப்படியே மண் ரோட்டால் தான் போகணும் போல இருக்குது. இந்த முனப்பகுதிக்கு வந்துட்டோம். பிரதேசிப்பது தடை செய்யப்பட்ட பிரதேசம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் அங்கே போகலாமா இல்லையா, இஞ்சால போகிறது தான் பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்கும். இதில் பார்த்திங்களாண்டா ஞானிமடம் கற்காய் தீவு அப்படின்னு போட்டிருக்கிறோம். இதில் நேவியாக்கள் கேசக்கப்பி நம்ம போகிறதுக்கு இப்போ அதில் நிற்கிற நேவியாக்கள்கிட்ட சைகை மூலம் கேட்டேனான், ஆனாலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வந்துடுவோம். அதைக்கு வச்சாலும் படிப்பாங்களே. ஆனால் சிங்கள யூடியூபர் ஒரு ஆள் அந்த இடத்துக்கெல்லாம் போய் வீடியோ போட்டிருக்கார். நாங்கள் போகிறோன்னா மட்டும்தான் இப்படியான ரூல்ஸுகளை வச்சுருப்பாங்க. இப்படியான இடங்களில் இந்த கேம்புகள் மட்டும் தாராளமாக இருக்கும். வாவனி அந்த லாவி அரைக்க மனவத்தி என்ன அரை பெர்மிஷன் கேட்டாச்சு. குறிப்பாக வந்து அதில் நிற்கிற நேவியாக்கள் வந்து ஏதோ ஊராக்கள் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். ஒரு யூனிஃபார்ம் எதுவுமே இல்லை. ஏன்னா இஞ்சால இல்லாமல் என்ன வேலை தானே வேலைக்கு இருக்க போது கேட்டு நான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவள் சொன்ன வேலை வந்து ஊராக்கள மீன்பிடி போட்டுகள் தான் இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ரோட்டுகள் எப்படி இருக்குன்னு மோசமாக கண்டல் தாவரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். நான் நினைக்கல நல்ல மழை பெய்கிற காலப்பகுதியில் வந்து இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அந்த காலத்தில் இதில் எல்லாம் கேம்ப் இருந்திருக்குன்ற மட்டும் தாராளமாக தெரியுது. எனக்கு அது வலிக்கு விழாத வரைக்கும் சந்தோஷம். இது நீங்கள் மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரான ஒரு முனம் அருகே இருக்கும் இந்த இடம். இப்படியான இடங்கள் எல்லாம் இருக்குண்டு அந்த சிங்கள வீடியோ பார்த்தா அப்புறம் தான் எனக்கே தெரியுது. பாருங்க அங்கே தமிழ் இடங்கள்லேயே வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து மறைஞ்சிருக்கண்டு. சரி, இப்போ இந்த போட்டுகள் இருக்கிற பகுதி அடிக்கி வந்துட்டோம். ஓ ஓ ஓ 2-3 நாய்கள் நிற்குது. ஓகே, அதை தாண்டி பைக்கில் போயிடாது. சரி, இதில் இருந்து பார்த்திங்கன்னா நான் பைக் போயிடாத ஒரு துண்டுன்னு சொன்னேன் தானே. இஞ்சால போய் பார்ப்போம். வேலை அந்த பழைய கட்டிடங்கள் எல்லாம் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் போய் கொண்டு இருக்கிற பாதை இப்படி தான் இருக்குது. ஒரு கால் வைக்கவும் பயமாக தான் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வந்து வழிகாட்டியாக நாய்கள் மட்டும்தான் இருக்குது. இதால் இறாலும் பிடிப்பினம் போல இருக்குது. இறால் வேலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேம்பா இல்லது மீன்பிடி வாடி இருந்ததான்றது தெரியல. நினைக்கிறேன் வாடி தான் இருந்திருக்கணும். நிறைய ஓடுகள் இஞ்சால பாருங்கள், ஒரு கட்டடம் இருந்து இடிஞ்சதுக்கான அந்த அடையாளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இஞ்சால பக்கத்தில் போய் பார்ப்போம். இது பாருங்க, இதெல்லாம் நம்பி எப்படி கால் வைக்கிறேன்னு தான் தெரியல எனக்குண்டா. தெரியும் கண்டல் தாவரம் இந்த இப்படி தாவரங்கள் தான் நிறைய வளர்க்குறதுக்கு இந்த திட்டங்களை தீட்டியிருக்கிறேன். இதில் வந்து போட்டுகள் எல்லாமே வந்து நீருக்குள்ளே போன மாதிரி இருக்குது. இந்த இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஒரு கட்டிட தொகுதி ஒன்று தான் கீழே போயிருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இஞ்சால வந்து குத்தி இதுகளை நட்டு அங்காலயம் வந்து படகுகள் அந்த இறக்கி கொண்டறியலா படகுகளை அதில் வச்சு ஏறி போயிருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கட்டிடம் வந்து முற்றுக்குள்ளே அப்படியே தண்ணிக்குள்ளே போனதுக்கான சான்றுகளை தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. உண்மையில் வந்து ஒரு அரிய இடம். இந்த இடத்தின் வரலாறை வந்து இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நான் என்னென்னு பார்த்திங்கன்னா 1990ஆம் ஆண்டில் வந்து இந்த ஒரு கிலோமீட்டர் பாதை வந்து புனரமைக்கப்படாத நிலைமையில் இருந்ததாம். கிட்டத்தட்ட 1993ஆம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தில் வந்து முற்றுமுழுதாக வந்து பாதிப்படைஞ்சு கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு மட்டும் இந்த இடத்துல வந்து தொழில்கள் இடம்பெற்றதா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லினோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து
நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து இந்த மீன்பிடி தொழிலில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு போட்டிருக்கணும். சில வேறு எங்கேயாவது இறங்குதுறைகள் அந்த மீன் பிடிக்கிற துறைமுகம்ன்றதை விட வாடி அடி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட நிறைய ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடந்தாலும் இந்த இடத்தை மேம்படுத்துறதுக்கான அரசாங்கம் வந்து எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யலை அப்படின்றது மாதிரி கூகுள் ரிவ்யூவில் போட்டிருக்கணும். உண்மையிலுமே வந்து இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் வரைக்கல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி நிறைய இடங்கள் வந்து தமிழிடங்களில் இருக்குது, கண்டுகொள்ளாத நிலைமையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலுமே இந்த இடங்களை பார்க்கல என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. பாருங்கள், இது எல்லாமே அப்படியே ஒரு செக்ஷனாக வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு பகுதி இருந்து அப்படியே கடலுக்குள்ளே இறங்கிட்டு போல தான் கிடக்கு. நாங்கள் இதிலேருந்து போவோம். அதோட இந்த மரத்தையும் பாருங்கள், இப்படி ஒரு அழகான ஒரு மரமாக இருக்குண்டு, கிளைகள் ஒன்றையுமே காணையில் சூப்பராக இருக்குது. நாங்கள் இது வெளிக்கூட ட்ரோன் ஷாட் எடுக்கலான்ட்டு பார்க்குறேன். ஆனாலும் இதில் நினைக்காமல் இருக்க எந்த பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். அப்படியே இங்கே பாருங்கள், இதை நான் போய்க்கல கவனிக்கல. இது வந்து ஒரு படகு தான். அப்படி இந்த படகு வந்து சேதமடைஞ்சிருக்கு. என்னவோ இதில் பார்க்குற தமிழ் எம்பிமார்கள் வந்து அதுக்கான ஒரு ஊக்குவிப்பை வந்து செய்து கொடுத்தீங்களா நல்லா. பார்த்துருப்பீங்க. இதில் அவ்வளோத்துக்கு எடுக்கலாமல் போயிட்டுது. ஐயோ, இதுக்குள்ளே பைக் திருப்புறது பெரிய வாடகை கிடக்கு. ரெண்டு பார்த்திங்களாண்டா பயங்கர காற்றாக இருந்தது. இந்த மீட்டர் அப்பப்போ வேலை செய்யுது, இப்போ வேலை செய்தாண்டு பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ரோட் ஷாட் எடுத்துட்டோம். ஆனால் போகையில் வந்து நேவியாக்கள் கேஸாக கேட்கணும் தெரியல. சத்தம் கேட்டிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர காற்று அடிக்குது. ஸ்ட்ராங் விண்ட். அதோட வலது பக்கத்தில் இந்த தீவு மாதிரி இது தாவரம் மட்டும் தான் நிற்கிது போல இருக்குது. அங்கே தீவுகள் மணல் பகுதியில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துனாங்க. ஆனால் அந்த காலத்துலேயே முருகை கற்களை போட்டு இந்த ஒரு பாதையை வந்து உருவாக்கியிருக்கணும் தானே. போகிற வழியில் இன்னொரு விஷயத்தை கவனிச்சேன்னா, இங்கே எல்லாம் இப்போ நாவல் பழ சீசன். அப்படியே கையற்ற தூரத்தில் வந்து நாவல் பழங்கள் இதில் இருக்குது. இங்கே வரவங்க இவ்வளோ பெரிய பழம் உண்டு. இப்படி பெரிய பழம்லாம் யாழ்ப்பாணத்தில் தான் நான் பார்த்துருக்குறேன். இப்படி நிறைய பழம் இருக்குது. இந்த அளவுக்கு கொப்பிலையும் பாருங்க காட்டுறேன். அப்போ இன்னும் மொத்த பழங்கள் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ வாங்க யாழ்ப்பாணம் சைட் அல்லது பூனகிரி சைட். அங்கே முல்லைத்தீவுலேயும் வந்து ஒரு இடத்துல வந்து பிரசித்தமாக இருக்கும். சரி இருக்கு, சாப்பிடுவோம். இந்த நாவல் பழம் எந்த அளவுக்கு பிடிக்குமென்று சொல்லணும் வேண்டாம். கிட்டத்தட்ட சின்ன வயசில் யாழ்ப்பாணம் போயிருக்கீங்க வந்து அந்த குண்டு பழம் மட்டும் சொன்னால் தானே, அதில் சாப்பிட்டு ஆச்சலில் 2 நாள் கிடந்த அளவுக்கு இந்த நாவல் பழம் வந்து பிடிக்குமெண்டா யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த பழம் வந்து இனிக்கலை, கைக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் பழுக்கு ஒன்று போல இருக்குது. கொட்டைகள் வந்து பெருசாக இருக்குது, ஆனால் சதை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அப்படி இல்லை, சதை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சரி, அப்படியே இந்த இடத்துல திக்காக இருக்குது. ஆஞ்சு சாப்பிட்டுட்டு வரேன் இருக்குது. அதில் ஒரு 2-3 பழத்தை சாப்பிட்ட உடனே வந்துட்டேன். நான் நினைக்கிறேன் இன்னும் முத்தோணுமா இல்லை இந்த இடத்துல இப்படி தான் இருக்குமோ தெரியல. சரி, இப்போ ஐயாவை நாங்கள் இதில் கண்டனாங்கள். ஐயாட்ட வந்து இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு கொள்வோம். ஐயா, இந்த நாகதேவன் வீதி அப்படின்னு போட்டிருக்கணும். இதுக்குள்ள எத்தனை ஊர்கள் இருக்குது, என்ன பேர் இந்த ஊருங்கள்ட்ட? இந்த இதுக்குள்ள இருக்கிற ஊர் வந்து ஞானிமடம், சித்தங்குறிச்சி, செட்டியாங்குறிச்சி, கரக்காத்தீவு. இந்த ஏரியா பார்த்தா மரக்குறிச்சி, கொல்லக்குறிச்சி, இந்தியாவில் மட்டிவநாடு, வில்லடி அப்படியே இருக்குது. இது பூனகிரி ஏரியா பொறுத்தவரை. பூனகிரி ஏரியா பொறுத்தவரை 64 குறிச்சி ஐயா. 64 குறிச்சி ஏண்டா? குறிச்சின்னா ஒரு கிராமம். ஞானிமடம், சித்தங்குறிச்சி,
அதே மாதிரி 64 கிராமங்கள் இருக்கு. 64. அப்போ யுத்த காலத்தில் என்ன ஐயா செய்தீங்க? இங்கே இருந்தீங்களா இல்லை இடம் இருந்தீங்களா? இடம் இல்லை. எங்கே போனீங்க? நாங்கள் இப்படியே 90ஆம் ஆண்டு இடம் இருந்து இப்படியே வன்னேரிக்குளமா வன்னேரிக்குளத்தில் இருந்து நாங்கள் பிறகு திரும்பி 2004ஆம் ஆண்டு இங்கே வந்து பிறகு இங்கே இருந்துட்டு 2006ஆம் ஆண்டு திருப்பி போய் இப்படியே போய் புள்ளி வாய்க்கால் இந்த தேயம் எல்லாம் செட்டிக்குளம் அங்கே எல்லாம் இருந்து ஐயா 2009 2010 இங்கே வந்தோம். 2010 வந்தீங்களா? இப்போ இருக்கிறோம் இங்கே. சரி. மற்ற என்ன இந்த ஊரின் சிறப்பு? இங்கே என்ன சிறப்பு? வெள்ளாண்மை மட்டும்தான். வெள்ளாண்மை மட்டும். கடத்தொழிலும் செய்யணும். அதோட இங்கே கூடுதலாக வெள்ளாண்மை தான். அப்போ இந்த கோயிலில் பிரசித்தமான நிறைய வித்தியாசமான பேர்களோட கோயில்கள் எல்லாம் இருக்குது. கம்பளி வைரவர், இதுதான் கம்பளி வைரவர், மூட வைரவர் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதில் அங்கே இருக்கு. அதில் என்ன ஒரு வைரவர் கோயில் எல்லாம் ஒரு கோயிலுக்கு ஒரு பேர்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ ஆழமா இந்த ஊரில் இருக்கிறீங்க? நான் இப்போ இங்கே கிட்டத்தட்ட புறப்போலப்பே இங்கே புறப்போலப்பே. ஐயா எத்தனை வயசு? அப்போ 72. அப்போ உங்களோட அப்பான காலப்பகுதியெல்லாம் இங்கே தான்? அவையில் இங்கே இருந்துருப்பேன். நாங்கள் பிறந்த பிறகு இங்கே வரலாறு முழுக்க இங்கே தான். சரி. ஓகே. அப்போ யுத்த காலத்தில் நிறைய இந்த சன்னங்கள் எல்லாம் வீடுகளில் பார்க்க கிடையாது. இந்த மாதிரி இந்த சுடுபட்ட சன்னங்கள் எல்லாம் சன்னங்கள் பட்ட நிறைய பிரச்சனை நடந்திருக்கு போல. கிளம்பி இவங்க ராணுவம் வந்து ஆக்கிரமிக்க காலம் தான். 90 எல்லாம் இருக்கிற மாதிரி ராணுவம் இங்கே 90க்கு பிறகு 90 பிறகு எல்லாம் பிரச்சனை தான். இந்திய ஆமை கொஞ்சம் காலம் இங்கே வந்து இங்கே இருந்தவங்களா? இந்திய ஆமையெல்லாம் இருந்தது. இருந்தது கனவேரை காணாமல் ஆக்கினது. இப்படி கனவேரை இந்திய ஆமை இருக்க கனவேரை கொண்டு போனதுதான். நிறைய பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறோம். இதில் என்ன பெரும்போகம் மட்டும்தானா ஐயா? சிறுபோகம் செய்கிறத? காலபோகம் மட்டும்தான். தண்ணி பிரச்சனை என்ன? தண்ணி இல்லை. காலபோகம் மழையை வெள்ளாண்மை. இந்த மீன் வேண்டுறா எங்கே போகிறீங்களா? அங்கே போகிறீங்களா? இல்லை அவங்க கடற்கரையும் போகலாம், பாடி அடிக்கும் போகலாம். சரி, சந்தோஷம் கிடைச்சது. ஓகே. ஐயாக்கள் இந்த நிறைய ஐயாக்களை மட்டும் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஒரு துண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்களா ஐயாட்ட நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இப்போ இதில் அடுத்ததாக நான் சொன்ன கௌதாரி முனைக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அங்கே தான் நான் சொன்ன அந்த பங்கரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15-16 கிலோமீட்டர் நாங்கள் அந்த முன்னாடிக்கு போகணும். இது வந்து பூநகரி சந்தை பகுதி. அந்த காலத்தில் இதில் தான் வந்து பூநகரி டவுன் இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தொண்டு ரோடுகளும் வந்து விளையாடி தான் வச்சிருக்கணும். கூடுதலாக டிப்பர்கள் போய் முற்றுமுழுதாக பழுதடைஞ்ச நிலையிலேருந்து இப்போ ஓரளவுக்கு திருத்தி வச்சிருக்கணும். ஆனாலும் வந்து நல்ல வாகனங்களை விடைகளை வந்து சில வேளை சஸ்பென்ஷன் போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது இந்த ரோட்டில். சரி, இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா மண்ணித்தலை கடற்கரை, மண்ணித்தலை சிவன் கோயில் அப்படின்னு போட்டிருக்கணும் தானே. இந்த இடது பக்கத்தில் தான் போகிறோம். நேராக போனோம்னா நாங்கள் அப்படியே எங்களோட சங்குப்பட்டி பாலத்தடிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பஸ் இல்லை. ஆனால் ஒரு அண்ணா வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த தள்ளு வண்டியில் இருந்து நாவல் பழம் விற்று கொண்டிருக்கிறார். இல்லை பஸ்ஸோவில் கொஞ்சம் பேர் வரையணும். எங்கே போகிறோண்டே. சரி, ஓகே. நிப்பாட்டினதாங்க ஆனும் எங்கே போகிறீங்க, ஏற்றிட்டு போகிறீங்களோ அது எதுவுமே கேட்கலான்னா அறியிட்டேன். நல்ல விஷயம். இதனால் முதல் இருந்ததை விட இப்போ ரோட்டுகள் வந்து கிரவல் ரோட் தான். ஆனாலும் கொஞ்சம் நல்லாவே செய்து வச்சிருக்கணும். இதுக்கு பிறகு நாங்கள் போகிற துண்டை பாருங்கள், 2 பக்கமே வந்து கண்டல் தாவரங்கள். அதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த காடுகள் மாதிரி வளர்ந்துருக்கு. சூப்பரான ஒரு இடம். ரோட்டெல்லாம் வைப்ரேட் பண்ணுது. எப்படி இருக்கு என்ற கடவுளே. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இதே மாதிரி இருக்குது. இந்த ரோட்டு ஃபுல்லாகவே அந்த வைப்ரேஷன் ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்குது. வந்து கௌதாரி முனை போகிற இந்த துண்டில் வந்து இப்படியான நிறைய பாலைவன தொகுதிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடது பகுதியில் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த பனைமரத்தோட உயரமான ஒரு மலை கும்பி ஒன்று இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி நிறைய மணல் கும்பிகளை பார்க்கலாம். இல்லை, நேரம் கொண்டு வந்து விட்டுட்டு செய்யணும், என்ன செய்யணும் மட்டும் தெரியல. இடத்துல வந்து ஒரு பொது கிணறு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊருக்கு இடத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பின போல் இருக்குது. அதே மாதிரி இங்கே கடை ஒன்றையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு மின்னக்கட்டு அவசரம் வந்தது கல் குடிக்க தான். கல்லடிக்க வந்தனுங்க அவசரமா, கல் குடிக்க அவசரம் வந்தனுங்க. சரியா கடவுளே, நானும் என்ன அவசரமோ இதுக்கு கொண்டு தெரியல. கல் குடிக்க நடந்து போகிறார். நல்லா வந்துடுவீங்க. போகிற பகுதியில் வந்து மைண்ட்ஸ் கிளியரிங்கும் நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதுகளுக்குள்ள மாட்டுப்படாமல் இருந்தது சந்தோஷம். நிறைய கட்டடங்கள் இருக்குது திக்கா. அதோட இதில் பாருங்க போஸ்ட்மேன் அங்கிள் வந்திருக்காரு. இங்கே எப்படி விசராக இருக்கும். அங்கேருந்து ஓடி வந்து கொண்டிருக்காருன்னு பாருங்களேன். பூநகரிலேருந்து
இங்கே நிறைய வீடுகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்குரிய முக்கியமான பகுதி பாடசாலை இந்த வலது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த பாடசாலையோட பேர் கிளிநொச்சி வினாசியோடை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த இடத்து பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா மண் கும்பிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் மணல் காடு வந்து இப்படி தானே இருக்கும். ஆனால் அதை விட இது உயரமான மலை பகுதிகள். எனக்கு இந்த பகுதியிலே பிடிச்ச துண்டு இவ்விடம் தான். இந்த இடத்து பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே மணல் கும்பி தான் என்ற கடவுளே. இந்த இடத்துல வந்து நாங்கள் விரைகளை ரோட் ஷூட் எடுக்கலாம். இது இப்படியே இறக்கி நல்லா காற்று போதையான டைமில் இந்த ரோட்டையே வந்து ஃபுல்லாகவே மூடிடும். விவரம் அவங்க வரைக்கும் இந்த நாளைக்கு இங்கேருந்து கடற்கரை மட்டும் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், இதுலேயும் அந்த படகுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அன்னவிஆர் ராஜபாட் அருணானந்தம் ஞாபகார்த்த கலையரங்கம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்த பக்கத்தில் இருக்கிறது தான் மண்ணித்தலை சிவன் கோயில் என்ற கடவுளை. இப்போ வந்து பெருசாக வந்து இந்த கோயிலை கட்டி கொண்டு இருக்கணும். உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில். இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருப்போம். கட்டாயம் பார்க்காதாக்கள் பாருங்கள். நாங்கள் தொழிலுக்கு போயிட்டு வரையணும். இதுக்கு பிறகு ரோட்டுகள் படு மோசமாக இருக்கும். மண் ஆட்டி விட்டுச்சுன்னா சரி விழ வேண்டியதான். ஃபுல்லாகவே மண். ஐயோ, இதுக்குள்ளேயும் ஒரு நேவி கேம்ப் ஒன்று இருக்குது போல் இருக்குது. இதில் பஸ் விட்டுருக்கணும் நினைக்கிறேன். இந்த ஊருக்கான பஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் தான் அந்த மைண்ட்ஸ் வேலை செய்கிறாக்கள் இருக்கிறோம். மைண்ட்ஸ் வேலை செய்கிறாக்கள் வந்த பஸ் தான் அது. எதுக்குள்ள மைண்ட்ஸ் கிளியர். ஐயோ, தண்ணியெல்லாம் வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட 2030 வரைக்குமே வந்து இந்த மிதிவடிகள் ஆள்றதுக்கான டீல் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா. அவ்வளோ மைண்ட்ஸ் இருக்கா இலங்கையை பொறுத்த மட்டும் இங்கால எனக்கு இன்னும் அந்த இடம் சரியாக இதுக்குள்ளே எங்கே இதுக்குள்ளே இருக்குன்னு தெரியும். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. குறிப்பாக வந்து நேராக போனோம்னா நாங்கள் அப்படியே இந்த கௌதாரி முனைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடமாத்தான் இருக்குமென்று நினைக்கிறேன். சரி, என்னால் விட்டு பார்ப்போம். விட்டு பார்க்குறதுல வந்து ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. ஆனால் இது சரியாக அந்த இடத்துக்கு தான் போதா இல்லை வேறு எங்கேயும் போதாட்டு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மணல் கும்பி ஒன்று இருக்குது. நானும் இஞ்சால தேடி பார்க்குறேன், இருக்கிற மாதிரி தெரியலை. இஞ்சால வருங்க எவ்வளோ கழிவுகளை வந்து போட்டிருக்கணும். உண்டு மரங்களையும் எரிச்சு வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் பார்த்ததும் இஞ்சால இருக்கிற இடங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. அதான் பிரச்சனை, போய்கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? என்னால் இதை கண்டுபிடிக்க முடியலை. இதுலேருந்து வாடி அடிக்க போய் தான் நிறையாது விசாரிக்கணும். சரி, இப்போ திருப்பியும் வந்து இந்த மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிட்டேன். இதில் வந்து அதில் வாடியடியில் யார்ட்டையா கேட்ப மாட்டாலும் வாடியடியிலேயும் ஒரு தடவை இருக்கிற மாதிரி தெரியல. இதில் போய் கொண்டு கேட்கல நேராக போனோம்னா தான் நாங்கள் அந்த கௌதாரி முனைக்கு போகலாம். இந்த வலது பக்கம், அங்கேருந்து விரைவில் இடது பக்கம், இங்கேருந்து போய்க்கல வலது பக்கம். சரியா, வீடியோவில் பார்த்த லொக்கேஷனும் இதே மாதிரி தான் இருக்குது. சரியாக இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லாட்டிக்கு எனக்கு தெரியலை. இந்த இடமா தான் இருக்கும். இப்போ ஒரு 80% வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இதில் பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளும். சரி, இதுக்குள்ளே நான் வந்து அந்த இடம் வந்து 100% இருக்குது. அதே மாதிரி அவர் சிங்களத்தில் சொல்ல நிறைய விஷயங்களை வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அதையும் வந்து ஒரு அண்ணாட்டை கேட்டு முற்று முழுதாக தெரிஞ்சு கொண்டேன். என்ன விஷயம் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாடா, இப்படி பலத்தோர் அமைப்பு அவையில், அதாவது நம்மவர்கள் ஏற்படுத்தியிருந்தாலும், விடுதலை புலிகள் இயக்கம் ஏற்படுத்தியிருந்தாலும் அதை வந்து உடைச்சு கொண்டு எங்கள் இராணுவம் வந்தது, இதுகளெல்லாம் கைப்பற்றினது அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலுமே இப்படியான ஒரு பங்கரை அந்த காலத்தில் வந்து நம்மவர்கள் அமைச்சிருக்கணும் அப்படின்னு என்ன கேட்கல வந்து ஒரு கர்வம் எங்களுக்குள்ளே இருக்கும். அவ்வளோத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இந்த இடத்த வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கணும். உண்மையிலுமே வந்து வெளியில் இந்த பார்க்கல யாருக்குமே தெரியாது. நான் அந்த அவர் காட்டின புலந்தான எனக்கே தெரிய வந்தது. இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். ஒரு பிரம்மாண்டமான கொங்கிரீட் அமைப்பை கொண்ட ஒரு பங்கர் அமைப்பு. வர பாருங்கள், மணலால் சூழப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு பரமனான கிட்டத்தட்ட புல்லட் ரவுண்ட்ஸ் எது அடித்தாலுமே வந்து இதுகளை தாண்டி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்காது. குறிப்பாக வந்து இதில் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு தாராளமாக தெரியும். இதில் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. அப்படியே சுற்றி வர ஒரு என்ன சொல்லுவாங்க, ஐங்கோண அமைப்பில் வந்து செய்திருக்கணும். இதில் பாருங்கள், இதுக்கு மேலேயும் வந்து உயர்த்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சுருக்கணும். அப்படியே நாங்கள் அங்காள பக்கத்தால் போய் உள்பக்கத்தால் வந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு தெரியலை. என்றாலும் ஒரு நம்பிக்கை எதுவும் இருக்காதுண்டு. அந்த காலத்தில் இந்த ஒரு பகுதிகளை கொண்டு வந்து இவ்வளோ கான்கிரீட் போட்டிருக்கணும் தானே, சும்மாவா தமிழ் ரெண்டா. இதில் பாருங்கள்
அவ்வளோ பெரிய பருமனான இதுண்டு இது அவ்வளோ திக்னஸ் கிட்டத்தட்ட 1.5 அடி கிட்ட வரும் போல் இருக்குது இந்த திக்னஸ். அப்படியே பாருங்கள் மணல் பகுதிக்கு மேலால் இப்படி ஒரு ஃப்ளாட் மாதிரி அமைப்பில் இருக்குது. இந்த பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமென்று நினைக்கிறேன். அப்படியே காட்டுறேன். இதிலேருந்து வெளியில் யார் எப்படி என்ன சுட்டாலும் என்ன குண்டு போட்டாலும் வந்து இதுக்குள்ள வந்து வர சான்ஸே இல்லை. அதே மாதிரி சுடுறதுக்கான பகுதியில் வந்து இந்த ஒரு பகுதியில் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். இதால் வந்து துவக்க வச்சு சுட வேண்டியதான். அப்படி யாருமே வந்து இந்த பங்கரை பக்கத்தில் நெருங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருந்திருக்காது. அதே மாதிரி இதில் இறங்குறது கொஞ்சம் ஆபத்து தான். அப்படியே கீழ் பகுதியும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பிரம்மாண்டத்தின் உச்சம் நம்மவர்களின் படைப்பு. இப்படி பாருங்கள் சுற்றி வர அப்படியே பயண மரங்களாக தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து யுத்த கால பகுதியில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தின இடம் இருந்திருக்கு. யாருக்குமே தெரிஞ்சிருக்கா நினைக்கிறேன். அந்த சிங்கள யூடியூபர் சொல்கிறது ரக்ஷவாதி, அதாவது பயங்கரவாதிகள் அமைப்பு இதை வேல் பயன்படுத்தினாலுமே வந்து எங்களுடைய இராணுவம் வந்து ஃபுல்லாகவே இதை கைப்பற்றினவேல் அப்படின்னு சொன்னவேல். கைப்பற்றினது பெரிய விஷயமா 9 நாடுகள் சேர்ந்து இல்லை இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதுண்ட மேல் பக்க அமைப்பை வந்து நான் ட்ரோனில் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை தவிர்த்து இதுண்ட வரலாறுகள் வந்து எனக்கு தெரியலை. இந்த இடம் லொக்கேஷன் இருக்கிறதே நான் உங்களுக்கு இந்த இடம் இருக்கிற லொக்கேஷனை வந்து நான் போடுறேன். கரெக்டாக நீங்கள் இங்கே பூனேரி சைடு வரைக்கும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பின்னுக்கு அப்படியே. ஆனால் பயங்கர ஒரு பிளானிங் தான். இது பாருங்கள், இது ஃபுல்லாக மண் மேல் பகுதி. கூடுதலாக கேம்புகள் கொஞ்சம் மேலே இருக்கும். இதெல்லாம் கீழே தான், ஃபுல்லாகவே இந்த மணலுக்கு கீழே தான் இருந்திருக்கு இந்த கேம்ப். வேறு ரகம். இப்போ இதுலேருந்து அப்படியே ட்ரோனில் உயர்த்துவோம். ஆமிக்காரங்கள் வராத வரைக்கும் சந்தோஷம். இப்போ ட்ரோனில் பார்த்துருப்பீங்கள் ஒரு என்ன சொல்லுங்க பார்ப்போம், பீரங்கி போட்டி, ஆற்றொலி போட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு எண்ணக்கரு. ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த யூடியூபர் சொல்லுவார், இங்கே இருந்து காங்கேசந்துறை தானே, காங்கேசந்துறைக்கு வந்து ஆற்றொலி அடிக்கிறதுக்காக பயன்படுத்தின இடம் அப்படின்னு சொல்லுவார். அது எந்த அளவுக்கு உண்மை போய்ன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை தான் இருக்கணும். ஏன்னாடா அப்படியான ஒரு அமைப்பில் தான் வந்து இதை கட்டி வச்சிருக்கணும். இது தொடர்பான மறக்காமல் மேலதிக விளக்கங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே வந்து இப்படி ஒரு இடத்துக்குள்ள வந்து எங்கடையாக்கள் இப்படி ஒரு அமைப்பை வந்து அமைச்சிருக்கணும். ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் வந்து எப்படியான ஒரு தொழில்நுட்பம், அதுவும் வந்து சும்மா ஒரு வட்டமாகவோ இல்லை சதுரமாகவோ போடையில் எப்படியான ஒரு டிசைனில் வந்து அதுக்கேற்ற மாதிரி மோடிஃபை பண்ணி செய்திருக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளிக்கிடுவோம். இந்த இடத்துக்குள்ள நிற்கும் வரைக்கும் எந்த ஒரு ஆமிக்கார ஜீப்போ இல்லை ஆமிக்காரோ இதால் வந்துடக்கூடாது அப்படின்றத வேண்டிக் கொண்டே என்னென்னா பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிற்கல, ரோட்டில் போய்க்கல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உள்ளே இருக்கல, அதுவும் இப்படியான இடத்துக்கு பக்கத்தில் நிற்கல வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதுலேருந்து அந்த கௌதாரி முனை 2-3 கிலோமீட்டர். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணாக இருக்கும். அதால் வந்து இன்னொரு பிளான் ஒன்று இருக்குது. அண்ட் அப்போ வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு அந்த கௌதாரி முனை இதை காட்டுறேன். நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன், ரோடு ஷெட்லாம் போட்டிருப்போம். கட்டாயம் பார்க்காதாக்கள் பாருங்கள். இந்த வலது பக்கத்தில் வந்து கடற்கரை 2 ஆளுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வெயில் ஃபுல்லாகவே என் உடம்புல இருந்த குளுக்கோஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு இந்த யூடியூபர்னு சொன்னால் தினேஷ் பதும் அப்படின்ட்டு சிங்கள ஒரு யூடியூபர் தான். அடித்து பாருங்கள். அண்ட் அவர்கிட்ட வீடியோஸில் என்ன சொல்கிறாருன்றதை வெட்டி போடலாம். ஆனால் காப்பிரைட் கிளைம் கொடுத்து விட்டோம், ஸ்ட்ரைக்கே கொடுக்குறது சந்தர்ப்பம் இருக்குது. போனது இந்த ரோடு தான். அங்கே இது வரைக்கும் வந்து இடது பக்கம் இதுக்குள்ள எதுவுமே இல்லை. நாங்கள் நேராக போனாலும் சரி. அப்படியாவது அந்த ஃபோட்டோ காட்டி என்ன இடம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு விழுவோன்னு பார்த்தா ஒரு தரையும் காணையில் ஊர் பகுதிக்கு தான் போடும் போல இருக்கு. இங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கே என்னோட உடம்பு அப்படியே இப்படி விழுந்து படுக்கணும் போல இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் இந்த வியூவை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். மேலுமே சூப்பர்.
இதில் ரோட் சைடு எடுத்துருக்கலாம். என்றாலும் நான் ஏற்கனவே 2-3 தடவை இந்த இடங்களில் வீடியோக்கள் போட்டிருப்பேன். கட்டாயம் பார்க்காதவர்கள் பாருங்கள். இதுலேருந்து இன்னொரு இடம் உண்டு போய்க்கில், அது ரோட் சைடு எடுக்கிற மாதிரி இல்லை, ஆனால் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இதில் பாருங்களேன், ஒரு சின்ன படியானது அம்மாவோட போகிறேன். சரி, இந்த வழியில் அப்படியே போய்கொண்டு கேட்கல அண்ணாவை தான் கண்டனான். அண்ணாவோட பேர் சுப்பிரமணியன் தியாகராசா. ஓகே, நான் அந்த இது முதல் நான் ஒரு பங்கர் ஒன்று பார்த்தேன். அது என்ன வரலாறு என்ன? வரலாறுன்னா முதல் சண்டைக்கு வச்சுருந்தது இல்லை கிடையாது. சண்டைக்கு வச்சுருந்தது. அப்புறம் நாங்கள் இந்தியாவில் போயிட்டோம். அது ஆமி கைப்பற்றின சொல்கிறேன், அதெல்லாம் பொய்யனே. ஆமி அப்புறம் வந்து நாங்கள் பிரச்சனை தீரத்தான் வந்து ஆக்கள் இதால் பார்த்துருப்பேன். அதுக்கு வரைக்கும் இருந்தது தெரிஞ்சிருக்காது. அதுக்கு மேலே இருந்தது சரியாது. சண்டை காலம் தானே ஒருத்தரும் போகிறேன் அது அங்கால போகிறேன். அது என்ன இடம்னு சொல்கிறேன்? கல்முனை. ஓகே. அப்போ என்ன பிரசித்தி, என்ன தொழில் இஞ்சாலையெல்லாம்? கடத்தொழில் தான். எப்படி இந்த ஊரில் இருக்கிறீங்க? வெயில் கொடூரமாக இருக்குது. வெயில் தான் என்ன செய்கிறாங்க. நாங்கள் எங்கள் 5 அம்மாக்கள் வளமே 5 இருந்தது. மழை பெய்கிற டைமில் ரோட்டுகளும் பயங்கர கஷ்டமாக இருக்குது. வாகனங்கள் போகிறது சரியான. பஸ் இல்லையோ? பஸ் என்ன டைம்? பஸ் காலமாக பின்னேரம் 5 மணிக்கு வருமாங்க பஸ் பாடியிலேருந்து. பிறகு காலமாக 7 மணிக்கு போய் கிளிநொச்சி போய் பிறகு கிளிநொச்சி பாடி அடிக்கும் 2 லைன் ஓடிட்டு பிறகு 3 ஒரு பஸ் வந்து போகும் அவ்வளோதான். 7 மணிக்கு போய் பின்னேரம் 5 மணிக்கு வரும். ரைட். அதே மாதிரி மண்ணித்தலை கோயில் என்ன மாதிரி? அது புதுசாக கோயில் கட்டினா அது ஊராக சிவன் கோயில். அதே யாழ்ப்பாணக்காரர் கட்டினமா? அந்த ஆள் தெய்வம் சொல்லலாமாங்க. இங்கே உதவிகள் செய்கிறாரு. அந்த ஆளும் கட்டுது. சோழர் காலத்து கோயில் அப்படி கிடந்தது. அந்த ஆளான் கனவப்பட்டு வருத்தமாக்குறது கனவப்பட்டு அந்த ஆளும் கட்டுறது. தான் கட்டுறேன். வெளிநாட்டில் இருக்கார். இந்த காசு ஒதுக்கி கட்டுறேன். அந்த ஆளுக்கு சிவனுக்கு சாமான் அந்த ஆள் கோயில் கட்டுறது. அந்த ஆள் தான் அந்த சிவனை கும்பிட்டேன்னா அந்த ஆளை கும்பிட்டேன். ஏன்னாங்க இவ்வளோ பின்னங்கிறம் இந்த பெரிய கோயில். அதாவது பூனரிக்குள்ளேங்க இதுதான் பெரிய சிவன் கோயில். சோழர் காலத்து கோயில் கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட மணித்தலை என்று சொல்லுவேன். மணித்தலையோ? அதாவது இந்த மணல் திட்டிகள் எல்லாம் நீங்கள் உங்களோட காலத்துலேருந்து இருக்கா? இல்லை முந்திக்கூடியே இருக்கு. அதுகளுக்குள்ள போகிறீங்களா? இல்லை என்ன பார்க்க நாங்கள் போகிறேன். எதுவும் அங்காள் கடற்கரை போகிறோம்னா போய் வருவோம். பொழுது போகுது. சரி அண்ணா, சந்தோஷம் காய்ச்சது. சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டேன். என்ன அந்த அண்ணாக்கள் நிறைய விஷயம் சொன்னவேன். இங்கே வந்து ஜூம் கிளாஸ் நடக்கிறதான் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு. அப்படியான இடங்களில் வந்து இங்கே நெட்வொர்க் அறவே இல்லை இந்த துண்டுகள் எல்லாம். அது வரைக்கும் அது நாங்கள் சொன்னாலே இந்த ஒன்று பேச மாட்டேன்னா டேலக்டில் வேலை செய்கிறாங்களா யாராவது அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கல வேண்டாம், அதையும் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பிள்ளைகள் வந்து இங்கே படிக்கிற பிள்ளைகள் இருக்குது. மண்கொம்பியை தாண்டி போகிறோம். அதோட இன்னொரு விஷயம் வந்து கேட்டேன்னா நவல்கிட்ட தண்ணி என்ன மாதிரி இஞ்சால தண்ணி எல்லாம் நல்லதுன்னு தானே, ஆனால் திடீரென்று கலர் மாறி வரும் அப்படின்னு சொன்னவேன். ஆனால் குடிக்கிற தண்ணியை பொறுத்த மட்டும் ஒரு சில இடங்களில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னவேன். மொத்த பிளானும் வேஸ்ட்டாக போயிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அதில் பாருங்கள் திட்டி மாதிரி இருக்குது. அதில் வந்து நிறைய மாடுகள் வந்து இருந்தது. அதாவது கடலுக்கு நடுவில் மாடுகள் இருந்தது. அதை ரவுண்ட் செட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்தேன். எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு ஒரு மாடை கூடி இப்போ காணையில் போய்க்கலாம். நான் நாட போனதால சரி நிப்பாட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படியே போயிட்டேன். வெளியில் வந்துட்டேன்டா சாமி. கிட்டத்தட்ட இந்த அழுப்பு அம்பாந்தோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் பைக் ஓடினா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளவு மோசமான ரோட்டுகளாக இருக்குது இந்த சாலையெல்லாம். இதில் அம்மாக்கள் எல்லாம் நின்று நாவல் பழம் விற்று கொண்டிருக்கிறேன். இதை நான் வேண்டிட்டு போகிற நேரம் அப்படியே ஃபுல்லாகவே வாடி போயிடும். சரி, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே. லாதி.